வணக்கம். மீண்டும் உங்கள் செல்லபால். சிலையை பார்க்குறீங்க ஃபுல்லாக முழுக்க. இப்போ ஒவ்வொரு சிலையை பார்க்க போகிறோம். நம்ம புத்தர் சிலை எப்படிலாம் இருக்குது, எந்தெந்த வடிவில் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், சரிங்களா? அதனால் புத்தருடைய சிலைகள் பல வடிவங்களை கொண்டதாக இங்கே காட்டப்படுகிறது. பாருங்கள், முழுமையான சிலைகள். ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம எண்ணிக்கிட்டே வரலாம். 1 2 3 4 5. இது 5வது சிலை. ஒவ்வொரு சிலைக்கும் பெயர் இருக்குது, சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் புத்தா இன் இந்தியன் ஸ்டைல்ஸ் ஹேஸ்டட் அண்டு இங்கே எழுதியிருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இந்த இதை பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ தான். அதனால் நீங்கள் பட் எதுவுமே பார்த்திங்கன்னா புத்த சிலை தான். வயது கடந்த ஒரு சிலையாகத்தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதாவது இந்த உலகத்தில் வெறும் உடல் மட்டும்தான் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடியது, அது கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் புத்தர் சிலை தான். இல்லை, எல்லாமே உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே போகிறோம். பாருங்கள், பக்கத்தில் வச்சுருக்குறாங்க ஒரு சிலைகளுடைய உடன்பாடு என்ன, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காட்டிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் விரைவாக நான் போகிறேன். எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, மக்கள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இது பார்த்துட்டு பாருங்கள், அப்படியே அங்கேயும் பார்க்குறாங்க, எல்லாமே பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. அதனால் ஒவ்வொரு சிலையாக இருக்குது. எத்தனை சிலைன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தமாக நிறைய சிலை இருக்குது. பாருங்கள், பல வகையான சிலைகள் இருக்குது. இந்த பகுதியில் 18 இந்த பகுதியிலே 18 சிலைகளுக்கு மேல் இருக்குது. பாருங்கள், இது என்ன தங்கமாக என்னன்னு தெரியல, ஆனால் தங்க கலரில் இருக்குது. ஆனால் எல்லாமே சொல்லணுன்ன மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிலைக்கு பக்கத்துலேயும் அதனுடைய வரலாறு போட்டிருக்காங்க. நீங்கள் எழுதிச்சிங்க பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். எல்லாமே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் சிலைங்கிறதால பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி தான் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த சிலைகள் இருக்கும். தென் மாவட்டத்தில் கருப்புசாமி சிலைன்னு வச்சுருப்பாங்க அவங்க. அந்த சிலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நிறைய வச்சுருப்பாங்க. அதுபோல் இங்கே புத்தர் சிலையை நிறைய விதவிதமான சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு சிலைக்கும் அதனுடைய பெயர் விதவிதமான இல்லை, புத்தருடைய ஒவ்வொரு முத்திரை இந்த ஒவ்வொரு சிலையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முத்திரைகள் அனைத்தையும் இங்கே சிலைகளாகவே காணப்படுகின்றன. நம்ம அந்த முத்திரையுடைய தத்துவங்கள் நமக்கு அந்த மொழியில் புரியாவிட்டாலும் அந்த சிலையின் காட்சி வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த எழுத்து அந்த தாய்லாந்து எழுத்து மொழியில் காணப்படுகின்ற புரிந்து கொள்ள இயலவில்லை. அந்த முத்திரையின் வாயிலாக நாம் என்ன முத்திரை இருக்குன்னு நம்ம திருமூலருடைய அந்த முத்திரை தத்துவங்கள் திருமந்திர தத்துவங்கள் புத்தாக்கம் செய்யப்படும் அறியப்படுகின்றது. திருமூலருக்கு முன்பு தான் புத்தர். ஆமாம், திருமூலருக்கு முன்பு தான் புத்தர். ஆமாம், அதனால் புத்தருக்கு அடுத்தது தான் உலகமேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் புத்தர் 3000 ஆண்டு சொல்கிறோம். திருமூலர் பின்னுக்கு வரப்பட்ட செய்தி இருந்தாலும் திருமூலரை பெரிய அளவுக்கு யாரும் கொண்டாடல. ஆனால் இவரை தான் கொண்டாடுறாங்க. யாரை கொண்டாடுறாங்க? உங்களை அங்கே இந்தியாலயா? அதனால் ஒவ்வொரு சூழலாக ஒவ்வொரு முத்திரைகள் இருக்குது எல்லாத்துக்குமே. அந்தாண்ட ஒரு 20, இந்த ஒரு 40 50 ஒரு 50 60 சிலைகள் வச்சுருக்குறாங்க. பாருங்க, பார்த்துட்டே வாங்க. ஒரு சிலையாக தான் இருக்குது, அப்படியே வர வேகனை கடந்து. ஆமாம், நான் பேசிகிட்ருக்காங்க. சிறப்பான புத்தர் சிலை இருக்குது.
பார்த்தீங்கன்னா இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். வணக்கம். இப்படி தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க சிலைகள் இருக்குது. நீட்டுக்கு ஃபுல்லாகவே சிலை. இப்போ ஒரு இடம் இது அப்படி சார் இப்படிங்க நம்மளுக்கு சார் தெரியும் நீட்டுக்கு எது பாருங்க. ஓகேவா? ஃபேஸ் டல் அடிக்க அதை அடிச்சுட்டு போகுது. அதனால் பரவாயில்லையா? அது ஃபோட்டோலாம் எடுத்துறாதீங்க. வீடியோ ஓடிச்சு. வீடியோவும் இருக்குது. நீட்டுக்கு அந்த சிலைகள் எடுத்த மாதிரி நீட்டுக்கு போகணும். சும்மா ஒரு நிற்கிறது அப்படின்னு தெரியுங்க. வேறு அதுதான் தெரிஞ்சே போதும். அவ்வளோதான். இப்படி காட்டினீங்களா? ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் மட்டும் எடுக்கக்கூடாது. இது நீட்டாக காட்டணும். அதுக்காக அதனால் பார்த்துருக்கீங்க. இப்போ சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கிறீங்க. எல்லாம் பார்த்து சுத்தமாக காணப்படுங்களா? காணப்படும் இடங்கள் இடத்துல அதாவது எல்லா இடமுமே தூய்மை பகுதி தான். நம்ம ஏரியாவில் தூய்மை பகுதி அப்படி இங்கே எல்லாமே தூய்மை பகுதியாக தான் இருக்குது. அதனால் இது அசுத்தமான பகுதிங்கிறதே இங்கே பார்க்க முடியல என்ன. அதனால் இதை தான் நம்ம பார்க்குறோம். இதனுடைய பாருங்கள் கட்டமைப்பு எல்லோரும் எடுக்கிறாங்க பாருங்கள். இருக்கா? ஃபுல்லாக எல்லாமே தான் சார். என்ன சார் நீங்கள் மட்டும் எடுத்துட்டீங்க? இருங்க. இதே மாதிரி இவங்கெல்லாம் வந்தவங்க எங்கள் குரூப்பு. சார் வணக்கம். அப்படியே இருங்க எல்லாமே எடுத்துகிட்டு முடிச்சிட்டாங்க எங்களுடைய குரூப்பு. ஆமாம் உட்காருங்க சார். ஏன் சார் எடுத்துட்டீங்க? எல்லாம் எழுந்துட்டீங்க. அவங்களோட நானும் எடுத்துக்கிறேன் எங்கள் குரூப்போட. பாருங்கள். நன்றி. உங்களுக்கு அடுத்த நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் செல்லபால்.